சண்டே ஆஃப்டர்நூன் தொடர்ந்து 2 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்டதுனால ரொம்பவே திகட்டிருச்சு. ஈவன் எவ்வளோ டேஸ்டியான நான்வெஜ் கண் முன்னாடி கொண்டு வந்து வச்சாலுமே, ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. மசாலா எதுவும் சேர்க்காம செய்கிற இந்த பொங்கல், ரசம் சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிடணும்னு தோணிட்டு இருந்ததுனால ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 1 பாட் ரசம் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சு வச்சுட்டேன். தனியாக சாதம் வடிச்சிட்டு ரசம் வைக்கிறத விட இந்த 1 பாட் ரசம் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ குக்கரில் எண்ணெய் சூடானதும் கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு அரைச்சதையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிடணும். அப்புறம் தக்காளி, கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் ரசம் பவுடர், புளி ஊற வச்ச தண்ணி ஊற்றி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கொதிச்சதுக்கப்புறமா 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்ச ரைஸ், அதுக்கப்புறம் பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி எந்த அளவுக்கு எடுத்திங்களோ அதுக்கு 5 மடங்கு தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 விசிலுக்கு ப்ரெஷ் குக் பண்ணிங்கன்னா ரசம் ரைஸ் ரெடி. கூட வச்சு சாப்பிட எப்போவுமே பெஸ்ட்டான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல். இதெல்லாத்தையும் ஒன்றா வச்சு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது.